இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, என் பையன் காடை பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. சரி வாடா போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் கிளம்பிட்டான். கிளம்பிட்டு போய் டூ வீலர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, வண்டி கொஞ்சம் பஞ்சராக இருக்க மாதிரி தெரிஞ்சுச்சு. தம்பி செக் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொன்னால், டூ வீலரில் உட்காந்துட்டு இல்லைம்மா டயர் அந்தளவுக்குலாம் அவங்கள வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். கொஞ்சம் தூரம் போகும்போதே பார்த்தீங்கன்னா, வண்டி கொஞ்சம் உலட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதோட எங்கள் ஏரியாவிலேயே வண்டியை நிப்பாட்டிட்டு, தம்பியை கொஞ்சம் பையை ஸ்லோவாக போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே மாமா டூ வீலர் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் குடியிருக்கிற ஏரியாங்க. போயிட்டு கடையில் போய் காடையும் வாங்கியாச்சு. நான் அன்றைக்கி வந்து 6 காடை வாங்கினேன். கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அண்ணா வீடியோலாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். தாராளமாக எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கடையை ஒரு வீடியோ கவர் பண்ணியாச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா பக்கத்தில் நின்றவர், நீங்கள் கட்சிக்காரவங்களா அப்படின்னு கேட்டார். எதுக்காக அப்படி கேட்டாருன்னு தெரியல. நான் கட்சிக்காரவங்களாம் கிடையாது தாத்தா, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே காய் கடையில் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டில் வந்து அந்த காடையும் நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவியாச்சு. காடையை ஒரு பக்கம் கழுவி வச்சுட்டு நம்ம எப்பயும் போலயே பிரியாணி செய்கிற ப்ராசஸும் ஆரம்பித்தாச்சு. எப்பயுமே பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம வீட்டு மசாலா தாங்க ரெடி பண்ணிக்கிடுவேன். என்னென்னா வீட்டில் நம்ம பிரியாணிக்கு என்னென்ன பொடி போடணுமோ அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிடுவேன் எப்பயுமே. சமையலுக்கு பார்த்திங்கன்னா எப்போயுமே கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இது 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் சேர்ப்பேன். எப்போவுமே மேக்ஸிமம் நம்ம வீட்டில் கடலெண்ணெய் தான் அதிகமாக வச்சுக்கிடுவேன். அதனால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. பெருஞ்சீரகமும் போட்டுட்டு, சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது வெங்காயம், பச்சை மிளகாய் 2யும் போட்டு லைட்டாக இளவரப்பாக வறுத்தாச்சு. அதோட பட்டை, கிராம்பு எல்லாமே அதுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிவிட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு பக்கம் இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அரைக்காமல் போட்டோம்னா எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் எப்போயுமே புதினா, கொத்தமல்லி அதெல்லாமே அரைச்சி போட்டோம்னா பசங்க வந்து அதை சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண பிரியாணி பொடி அதை போட்டு நல்லா எண்ணெயில் திரியிற அளவுக்கு நல்லா வதக்கிடணுங்க. எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சு லைட்டாக உப்பு போட்டு அந்த தண்ணியை வந்து கொதிக்க விட்டுறணும். தண்ணி வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மலமலன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம எப்பயுமே நம்மளோட தோட்டத்தரிசி தாங்க, பிரியாணியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தரிசி தான் யூஸ் பண்ணுறது. தோட்டத்தரிசி இல்லாத பட்சத்தில் கடை அரிசி வாங்கிடுவேங்க. பிரியாணி செய்கிறதுக்குன்னு வந்து நான் எப்போயுமே ஸ்பெஷலாக அரிசிலாம் வாங்கினதே கிடையாது. நம்ம வீட்டு தோட்டத்து அரிசி அப்படின்றதுனால உரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிடுவோம். அதனால் எப்போயுமே சாப்பாடு வந்து டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நம்மளோட பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அது போக ஈவினிங் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கொஞ்சோண்டு பூ, பழங்கள் எல்லாமே பறிச்சாச்சு. இந்த சீத்தாப்பழத்தில் பார்த்திங்கன்னா பூச்சி அதிகமாகவே அரிச்சிட்டே இருக்குங்க. நம்ம தோட்டத்து பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு